சந்திரன் நம்மளை விட்டு போய் 15 வருஷம் ஆச்சுல்ல? இந்த வருஷத்தோட 16 வருஷம். ஆ. மகனே, குமார் அண்ணனை தெரியுமா? இல்ல. உங்க அப்பாவோட ஃப்ரெண்டா இருந்தாரு. குமார் அண்ணன் ஏதோ உங்ககிட்ட சொல்ல வர்றாரு. என்ன? என் கூட வா. நான் கொஞ்சம் சட்டை போட்டு வரேனே. சட்டெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், முதல்ல வா. அம்மா பாட்டில் காவும். என்ன பண்ண போறாரு? தம்பி ஜினு. ஜினு இல்ல, வினு. அது எது வேணாலும் இருக்கட்டும். கும்பம் குமார்னு சொன்னா இந்த ஊர்ல எல்லாருக்கும் என்ன தெரியும். இதுக்கு முன்னாடி நான் கள்ளச்சாராயம் தான் காய்ச்சிட்டு இருந்தேன். அந்த சாராயத்தோட விலை 1 ரூபா 50 பைசா. உங்க அப்பா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அங்க வந்து சரக்கு அடிச்சிட்டு தான் போவாரு. ஒரு நாள் கூட தவறாம வந்து குடிச்சிட்டு தான் போவாரு. அந்த சந்திரனோட பையன் நீந்தாங்கிறது எனக்கே இப்பதான் தெரிஞ்சுது. ஓ. இப்ப நீ நல்லா வளர்ந்து எரும மாடு மாதிரி இருக்கடா. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. சரக்கு எங்கடா? எந்த சரக்கு? என்கிட்ட சரக்கு ஒன்றும் இல்லை. டே தம்பி, உன்கிட்ட சரக்கு இருக்குங்கிறதும் அதில் ஒன்று கூட நீ சேல்ஸ் பண்ணலாங்கிறதும் இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். டே வினு, இங்கே பாரு, ஓம் பின்னாடி போலீஸ் இருக்கு. சேஃபாக இந்த சரக்கெல்லாம் விற்றுட்டு காசை பையில் போட்டுக்கிட்டு இங்கேருந்து போகலான்னு நினச்சிய? முடியாது வினு, போலீஸ் உன்னை பிடிச்சிரும். ஆனால் இந்த குமார் உன்கிட்ட வந்தது வேற ஒரு டீலுக்காக. ஒரு சரக்குக்கு 5000 ரூபா கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்கு. யாரு? புலிமனையில் இருக்கிற கோட்சனோட தம்பி கிளாட்சன், அண்டர்வேல்ட் கிங்ஸ். எவ்வளோ சரக்கு இருக்கு உங்ககிட்ட? பொறுமையா சொல்லு. எவ்வளவு பாட்டில் இருக்கு உங்ககிட்ட? ஒரு 31 பாட்டில் இருக்கும். ஒரு பாட்டிலுக்கு 5000 ரூபான்னா 30 பாட்டிலுக்கு 1.5 லட்சம் ரூபா. டீல் ஓகேவா? ஓகேவா? பாட்டில் அவ்வளோ ஈஸியாக எடுக்கிற இடத்துல இல்லை. என் பின்னாடி போலீஸ் இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இந்த 10,000 ரூபா இருக்கு அட்வான்ஸ். மீதி டீல் முடிஞ்சதுக்கப்புறம். புரியுதா? குமாரோட டீல்ஸ் எல்லாம் இப்படி தான், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். மற்ற எல்லா விஷயத்தையும் நீ பிளான் பண்ணிட்டு கூப்பிடு. ஓகே? சட்டை போட்டுட்டு வரணும். நீ போய் போட்டுக்க போ. பயமா இருக்கு வினு. எதுக்கு? அப்பா ஜாதகம் பார்க்க போனாங்க. 10க்கு 10 பொருத்தம் இருக்கான். சீக்கிரமா பண்ணணும்னு சொல்றாங்க. ஏய், நீ எதுவும் பயப்பட வேணாம். எனக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு. அது ஓகே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் காசு கையில் கிடைக்கும். காசு வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது போயிடலாம். என்னம்மா? வீட்ல எந்த காய்கறியும் இல்ல. வரும்போது மாமா கடையில இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துருடா. சரி. நீ எதுவும் பயப்பட வேணாம். தைரியமா இரு. நான் எல்லாமே சரி பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன். சரி, நான் கிளம்புறேன். நீ போலையா? சீக்கிரம் கிளம்பு. மருந்தா? மருந்து சாப்பிட்றாரு. அண்ணன் ஒரு கிளாஸு. ஒரு கிளாஸு? ஒரு கிளாஸ் குடிக்கிறது நல்லது. குடிங்க. எனக்கும் வயிறுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நீ முதல்ல மாத்திரையை வாங்கி சாப்பிட்ற. மாமோய், பூசணி என்ன ரேட்டு? பூசணி கொடுக்க மாட்டேன். அப்போ கேரட்டு? கொடுக்க மாட்டேன். அப்போ எனக்கு ஒரு 1/2 கிலோ பருப்பு தாங்க. பருப்பெல்லாம் தீந்து போச்சு. இப்போதானே எனக்கு பருப்பு கொடுத்தீங்கண்ணா. உனக்கு கொடுத்ததோட தீந்து போச்சு. நீ போட வேலையை பார்த்துட்டு. எனக்கு இந்த கடையில கொடுக்க ஒண்ணுமே இல்லையா? உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. இருக்கட்டும். போட. பூசணிக்காய் வச்சுட்டு போட. பூசணிக்காய் யாருக்கு வேணும்? 30 லிட்டர் சரக்கை வச்சுக்கிட்டு ஒரு பெக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறான் அவன். பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான் அவனுக்கு. கொடுக்காதீங்க. என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடல அவன். அதான் அவன் தங்கச்சி ஓடி போயிட்டா. அதானே? ஒன்றுமே கிடைக்கலடா. ஒன்றும் கிடைக்கல. கிடைக்கும்டா. டேய், பெருசு இருக்கு. கொஞ்சம் சரியா பாடுற, கிடைக்கும். டேய் சுரேஷ், மொத்தமாக பிரச்சனையாயிடுச்சு. என்ன மச்சான்? உன்னை தேடி எல்லா வீட்டுக்கும் போலீஸ் போயிட்டு இருக்கு. அவங்க கையில நீ ட்ரோனை எரிக்கிற போட்டோ வேற இருக்கு. பார்த்த உடனே நீ தானே எனக்கு புரிஞ்சிருச்சு. யாராவது மாட்டி விடுவாங்க கண்டிப்பா. பிரச்சனை தான்டா. நான் என்னடா பண்றது? நீ பொருளை எங்கே வச்ச? அதெல்லாம் இருக்கு சீக்கிரட்டான இடத்துல. நீ எங்கே வச்சிருந்தாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டு போலீஸ் இங்கே வரக்கூடாது. அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணு.
என்னங்க ம் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. என்ன விஷயத்த சொல்லுங்க. பேசாம போயிடு. என்னோட பிரச்சனை உனக்கு எதுக்கு? சீரியலில் வர பிரச்சனை போதும் உனக்கு, அதை பாரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சீரியல் ஒன்றும் இல்லை. சரி வா வா, அப்படின்னு என்ன கொன்று வந்துட்டா கேள்வி கேட்க. உனக்குலாம் வேற வேலை இல்லை. உடனே நல்லா வலிச்சு வலிச்சு உங்க அப்பா மாதிரியே சீக்கிரமா சாவுடா. என்ன மச்சான், ரொம்ப சளி பிடிச்சிருக்கா? சிகரெட் அடிச்சு சளியா இருக்குடா. இப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கிறேன். நீ எங்க வச்சிருந்தாலும் சரி, எந்த காரணத்துக்கு கொண்டு போலீஸ் இங்க வரக்கூடாது. அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணு. ஏதோ பண்ண போகுது. ஷோமி, இந்த முட்டாள் தான் பெஸ்ட். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோஜாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிக்கும் செண்பகப்பூ. வசந்த முல்லை போலே அசைந்து ஆடும் பெண்புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே. அது சரி. போன்ல யாருன்னு பாரு. டேய் ஷோமி, விஷயம் தெரியுமா? என்னது? டேய் நம்ம வினு விஷயம். நிஜமா உனக்கு தெரியாதா? சொல்றா. நம்ம வினுவுக்கு கொரோனா வந்துருச்சுடா. கொரோனாவா? எப்போ? நேற்று கூட நான் அவனை பார்த்தனே. அதுக்கு தாண்டா உன்னை கூப்பிட்டேன். வெளியே யாருக்கும் தெரியாது. அவங்க அம்மா கிட்ட பேசும்போது தான் விஷயம் என்னன்னு எனக்கே புரிஞ்சுது. வெளியே யாருக்கும் தெரிஞ்சிட போதுன்னு ட்ரீட்மெண்ட் கூட போகாம வீட்லயே இருக்கான்டா. ஓ, விஷயம் அப்படி போதா? பசங்களுக்கு தெரிஞ்ச அப்படியே ஒன்றை தான் கூப்பிடுவாங்க. யாராவது உங்ககிட்ட அதை பற்றி தெரியுமான்னு கேட்டால் தெரியும்னு சொன்னால் மட்டும் போதும், வேற எதுவும் சொல்லிடாதரா. நேற்று கூட நானும் சாம்பார் அவனை பாலத்துக்கிட்ட பார்த்து பேசிட்டு இருந்தான்டா. ஆ வாய்ப்பு இருக்கு, அவன் நல்லா இருமிட்டு இருந்தான்டா. ம் ஆ கண்டிப்பாக அவனுக்கு கொரோனா தான்டா. என்ன நடக்கும்னு தெரியும்ல, என்னன்னு பார்த்து பண்ணுடா. ம், சரிடா மச்சான். ஆ அம்மா வந்துட போறாங்க. சொல்லுடா. டே சாம்பார், விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம வினுவுக்கு கொரோனா. கொரோனாவா? ஆ ஷோமி தான் சொன்னான். நீ இதை யார்கிட்டயும் சொல்லிடாத, பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்படியா? வேலை முடிஞ்சு. மச்சான் சோமி, நம்ம வினுக்கு கொரோனாவா? உனக்கு அப்புறம் தெரியும்? நம்ம சுமேஷ் இப்பதான் கூப்பிட்டு சொன்னான். அவன் தான் சொன்னான். இந்த விஷயத்தை யார்ட்டி சொல்லிட்டு இருக்காதரா. நான் சொல்ல மாட்டேன். சரி மச்சான். ஏய் சாம்பார் சொல்றா. டேய் உனக்கு தெரியுமா? என்னது? நம்ம வினுவுக்கு கொரோனா. கொரோனா? கொரோனாவா? ஆமா. அம்மா, தண்ணியில மஞ்சள் கலந்து கொண்டு வா. தண்ணி எடுத்து குடிடா. லாக்டவுன் முடியறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டானா? டேய், ஆ ஒர்க் ஷாப் ஓபன் பண்ணிட்டியா? இல்ல மச்சான், போலீஸோட ஜீப்பை ரெடி பண்றதுக்கு ஓபன் பண்ணியிருக்கேன். அப்புறம் உன்னை பார்க்கறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மச்சான், நேத்து போலீஸ் ஜீப் ரெடி பண்றதுக்கு இங்க வந்தாங்க. அவங்க உன்னை பத்தி விசாரிச்சாரு. அப்புறம் மச்சான், அந்த சரக்கு கொண்டு போய் நீ எங்கே வச்ச? அட கடவுளே மச்சானே, என்கிட்ட சரக்கு ஒன்றும் இல்லடா. ஏய் கதை விடாதடா, எனக்கெல்லாம் வேண்டாம். அதான் அடிக்க மாட்டேன்னு தெரியும்ல. ஊர்ல எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான். ஒரு பெக்கு கூட கொடுக்கலன்னு ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் மேலே போவோம். மச்சான், நான் போட்டு கொடுக்குறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நான் சொல்றது சொல்லிட்டேன். நான் போய் வண்டி வேலையை பார்க்குறேன். நாளைக்கு காலையிலுக்குள்ள வண்டி கொடுக்கலன்னா எனக்கு கொன்றுவாங்க. யார் இது? டேய் மச்சான், வினு எங்கடா இருக்க? நான் இங்கே ஊரில் இருக்கேன்டா. நீ எங்கே இருக்க? சொல்லாமல் இருக்கிறதா பெட்ரு. 1.5 பெக்கு கொடுக்குறேன்னு ஒரு மேஜர் ஒருத்தர் இருக்கான்.
அந்த ஆளோட தோட்டத்தை வேலை செஞ்சு செஞ்சு முதுகெலும்பெல்லாம் போயிடுச்சு. உனக்கு ஒரு பெக் இல்ல, 1 லிட்டரே வாங்கி தரேன். 1 லிட்டரா? நீ கிளம்பி வாடா. உங்க வீட்டுக்கா? காமெடி எதுவும் பண்ணல. அதெல்லாம் இல்ல, வாடா. இங்க இருந்து நான் இங்க வர்றதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் நீ கொடுக்கணும், ஓகேவா? வா வா. இதோ கிளம்பிட்டேன். சாபு, என்ன போன வரமா வச்சுட்டு இந்த கொலைய வெட்டுங்க. அந்த கொலைய வெட்டணுமா? இத புடிங்க. வீட்டுல அப்பா இருக்காருல, 2 பேர் சேர்ந்து புடிங்கோங்க. டாஸ்மாக் ஓபன் ஆட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். 1.5 பெக்கு கொடுத்துட்டு எத்தனை வேலை வாங்குறான் நாய். கொஞ்சம் கூட சிந்தக்கூடாது. அட கடவுளே, இது போதும். பாட்டில் ஃபுல்லாக பார்த்தா ஃபுல்லாக குடிச்சிருவான். வினோ. மச்சான், என்னடா மறுபடியும் குட்டி ஆகிட்டே போற? சரக்குங்க. சரக்கு இருக்கு. அப்புறம் நீ பின்னாடி போ, நான் சரக்கு எடுத்துட்டு வரேன். சைடு டிஷ் எடுத்துட்டு வந்துரு. சைடு டிஷ் எல்லாம் இருக்கு, நீ போ. டேய், அப்புறம் பின்னாடி கொஞ்சம் தள்ளி நில்லு. டேய், டைம் வேஸ்ட் பண்ணாதடா, சீக்கிரம் வாடா. அங்க கிணத்துக்குள்ள விழுந்துடாத. வினு யார் அது? அது ஃப்ரெண்டுமா. ஒரு ஃப்ரெண்டு உன் தங்கச்சியை கூட்டிட்டு போனது பத்தாதா உனக்கு? வீட்ல ஒரு கெஸ்ட் வரும்போது இப்படிதான் பேசுவியா? கொஞ்சம் பேசாம இருமா. டேய் சாபு, சரக்கு பாத்தியா? சரக்கு குடு. குடு குடு. அமிர்தம்டா, அமிர்தம். ரம்மு தானே? என்னடா எங்க போயிருந்த இவ்வளவு நாளா? நான் வீட்ல தான் இருந்தேன். எங்க போயிருந்த? என்கிட்ட இல்லையா? 24 days ஆச்சு உன்னை பார்த்து. மச்சான், நீ அழுகுறியா? சந்தோஷத்துல அழுகுறேன்டா, சந்தோஷத்துல அழுகுறேன். ஃபர்ஸ்ட் நான் அடிச்சுக்கிட்டா. ஊத்துறா மச்சான், ஊத்து. நல்லா ஊத்துறா. தண்ணி எதுவும் வேணாம். வேண்டாமா? எப்படி இருக்குடா? நீ என்ன வேலை பண்றன்னு சொல்லவே இல்லையே. நீ இன்னொன்னு ஊத்து. நான் சொல்றேன்டா, நீ ஊத்து. பிரச்சனை ஒண்ணும் இல்லையில மச்சான், அடிச்சு விடு, சொல்றேன். பயங்கர ரிஸ்கான வேலையில இது. போலீஸ்ட்டு ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டா நமக்கு ஏதாவது வம்பு வந்துடும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, இதெல்லாம் யாருக்கும் தெரிய போறதில்ல. இங்க பாரு, நீ எனக்கு எப்படியாச்சும் இதை பண்ணி கொடுத்துடணும். இருந்தாலும் ஜீப்போட பிரேக்கை கழட்டுறது. அதுக்கு என்ன, பிரேக் தானே. இன்னொரு பெக்கு போடு. அப்படி சொல்றா? அப்ப நம்ம போதும், குடு. யாரோட பிரேக்கடா போடுங்கணும் சொல்லு. மச்சான், ஃபாஸ்டர்ரா. போடா. உதைக்கிறியா? இருடா, முடிக்கிறேன். நல்லா வாங்கி குடிச்சில்ல, பண்றா. என்ன இப்ப பண்றதுன்னே தெரியலையே. டேய், இல்லடா இல்லடா இல்லடா, வந்துருச்சு. முடிஞ்சா? இல்லடா, வேகமா இல்லடா. செல்லகுட்டி வாடா. ஏய், தலபடி தலபடி வாடா. கரெக்டா பண்ணிட்டியா? சூப்பரா கழட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா வா. வண்டி ஸ்டார்ட் ஆகிடும்ல? வண்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதில் யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா என்ன எதுவும் சொல்லாத, நீ வா. டே ஷாபு, என்னடா? இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் நான் உன்னை பிளாக் பண்ணுறேன். எந்த காரணத்துக்காகவும் செத்தா கூட என்னை கூப்பிடக்கூடாது. அப்போ எல்லாம் சொன்ன மாதிரி ஓகேவா? என்ன சொல்ற? அப்போ என் கல்யாணத்துக்கு எப்படி உன்னை கூப்பிடுவேன்? டேய் மச்சான், நம்ம இப்போ பார்த்த வேலை போலீஸ் ஜீப்லடா. நீ ஃபோனு பண்ண வேணாம், உன் கல்யாணத்துக்கு நான் எப்படியாச்சும் வரேன். அப்புறம் போலீஸ் எல்லாம் இருக்கு, சரக்கு வேற அடிச்சிருக்க, பார்த்து போடா. டேய், கொரோனா வந்ததுக்கப்புறம் நம்ம குடிச்சிட்டு எங்கே வேணா போகலாம். அப்பனா போ. போலீஸ்லாம் நம்மளை எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு, ஒரு பெக்கு கூட கிடைக்க மாட்டேங்குது. குடிச்சதெல்லாம் பத்தல. நீ பின்னாடி ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்கியா? ஒண்ணுமே இல்லை, நீ வண்டி எடு. எடு, நீ வண்டி ஏறா. எங்க மாமா சொல்லியிருக்காரு. என்னது? என்ன தெரியுமா? பேராசிட்டமால்ல சோடா ஊற்றி குடிச்சா போதை ஏறும்னு. அதை குடிச்சிட்டு போதையாயிட்டு படுத்துடுவேன். நீ போடா. டேய், 1 லிட்டர் கொடுத்துட்டு என்ன மாட்டி. டேய், செத்து போயிடுவாடா.